மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டும் ஜனநாயக பூர்வமாகவும் செயல்படக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடிய வகையிலேயும் இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகளில் செயல்படக்கூடிய போராடக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளருடைய உத்தரவின் அடிப்படையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் சுற்றறிக்கையை அனுப்பியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு சம்பந்தமான கூட்டத்தில் இத்தகைய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் தலைமையிலான கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் தான் கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் இத்தகைய சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்களுக்கும் இதே போன்ற சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அநேகமாக இந்தியாவில் எங்கேயுமே நடைபெற்றதில்லை. ஆகவே தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்ற போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த பதில் என்பது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல. அது நடந்த சம்பவத்தை மூடி மறைக்கக்கூடிய வகையிலே தான் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பதில் என்பது இருக்கிறது. ஏதோ சில வார்த்தைகள் சில அமைப்புகள் சம்பந்தமாக தவறுதலாக அதில் குறிப்பிடப்பட்டு விட்டது என்ற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். உண்மையிலே தவறுதலாகத்தான் குறிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த தவறுக்கு யார் காரணமோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த உறுதிமொழியையும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கவில்லை. இரண்டாவது, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அந்த வட்டத்துக்கு உட்பட்ட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை எல்லாம் 24 மணி நேரத்திற்குள் விவரங்களை சேகரித்து அனுப்ப வேண்டும் என்கிற மிக அவசரமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இப்போ 24 மணி நேரத்தில் எங்கள் விவரத்தெல்லாம் கேட்டு அவர் என்ன கிழிக்க போறாருன்னு நான் கேட்க விரும்புகிறேன். அவர் என்ன செய்ய போறாரு? வட்டாட்சியர் இது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் விவாதம் நடந்த போது வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அவரை ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சோன்றாரு. ஆனால் என்ன சர்வேன்னு சொல்ல. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் சம்பந்தமான சர்வே எடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர் சென்னையிலிருந்து குஜிலியம்பாறைக்கு அனுப்பப்பட்டாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ட்ரைனிங்காக வந்தார், ட்ரைனிங் முடிஞ்சது, அதனால நாங்கள் திரும்ப சென்னைக்கு அனுப்புகிறோம். என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? சட்டத்துக்கு விரோதமாக கம்யூனிஸ்டுகள் சம்பந்தமாக கணக்கெடுத்துக்கு தான் அங்கே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதா? அமைச்சர் சொல்றது உண்மையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றது உண்மையா என்பதை முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவுபடுத்துங்க. சர்வே எடுப்பதற்காக தான் அனுப்பிச்சிங்கன்னா என்ன சர்வே எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சிங்க? அவர் என்ன சர்வே எடுத்தார் என்பதை வெளிப்படையாக சொல்றதுல அமைச்சருக்கு என்ன சங்கடம்? சட்டத்துக்கு விரோதமான சர்வே ஏதாவது எடுத்தீங்களா நீங்க? ஏன் அதை வெளிப்படையாக சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, இதுக்காக நடவடிக்கை எடுத்த மாதிரி அவர் சொல்லலை. மாறாக நாங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், ட்ரைனிங் முடிஞ்சோன்னா அவர் அங்கே இங்கிருந்து இடமாறுதல் செய்யப்பட்டு மீண்டும் சென்னைக்கு அனுப்பப்படுகிறார் என்று சொல்றாங்க. ஆகவே அமைச்சர் சொல்வதற்கும் மாவட்ட ஆட்சியர் சொல்வதற்குமே மிகப்பெரிய முரண்பாடு என்பது இருக்கிறது. எப்படி இருப்பினும் அது அரசாங்கமே சொல்லி செய்திருந்தாலும் அல்லது தன்னிச்சையாக வட்டாட்சியர் அத்தகைய சர்வே எடுப்பது என்கிற முடிவை எடுத்திருந்தாலும் அது சட்டவிரோதமானதும் கடும் கண்டனத்துக்குரியது. ஆகவே இதற்கு காரணமான வட்டாட்சியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டுக்கல் குஜிலியம்பாறையிலேருந்து சென்னைக்கு அனுப்புறது, சென்னையிலேருந்து குஜிலியம்பாறைக்கு அனுப்புறதெல்லாம் நடவடிக்கை லிஸ்ட்லாம் வராது. இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் நாங்கள் நடவடிக்கையை ஏற்றுக்கிறது இல்லை. ஆகவே இந்த மாதிரியான இடமாறுதல் செய்யப்பட்டதே ஆகப்பெரிய நடவடிக்கை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்க தரப்பில் முயற்சிப்பது என்பது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல. ஆகவே வட்டாட்சியர் மீதும் இந்த மாதிரியான சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அவர் அந்த
அவருடைய கீழ்நிலை அதிகாரிகளுக்கு விஓஓ தலையாரி அவங்களுக்கு மட்டும் அனுப்புறாரு. பழனி கோட்டாட்சியருக்கு அனுப்புறாரு, மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறாரு. அப்படின்னா இது சட்டவிரோதம்னு தெரிந்து வட்டாட்சியருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓவோ கலெக்டரோ உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அது வேறு. ஆனால் இந்த பிரச்சனை வெளியே வந்து எங்களை போன்றவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பிறகுதான் இந்த இடமாறுதல் என்பதே நடைபெறுகிறது. அப்படின்னா இது தவறுன்னு கலெக்டருக்கு படலை, ஆர்டிஓவுக்கு படலைன்னு சொன்னால் என்ன நிர்வாகம் நடக்குது? இந்த அதிகாரிகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார்களா அல்லது அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் இந்த இரண்டு சம்பவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. ஆகவே இதை சரி செய்யக்கூடிய வகையில் தவறு நிகழ்ந்து விட்டது, இதை நாங்கள் சரி செய்கிறோம் என்கிற முறையில் அரசின் அணுகுமுறை இருக்க வேண்டுமே தவிர மூடி மறைக்கக்கூடிய வகையில் இருப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆகவே தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவுடைய பிரதமர் துமோகி நக்சல் என்கிற பெயரில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அர்பன் நக்சல் என்று சொல்லி அவர்களெல்லாம் இனிமேல் அறிவுஜீவி நக்சல்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படுவார்கள் என்கிற முறை அவர் சொல்றாரு. அடுத்த 2 நாளையில எங்க தலைமைச் செயலாளர் இப்படி ஒரு உத்தரவை போடுகிறார். அதுக்கு 2 நாள்ல குஜிலியம்பாறை வட்டாட்சியர் கணக்கெடுப்பு நடத்துறாரு. இது எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தால் ஏதோ மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டு இத்தகைய சதி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களா என்கிற சந்தேகத்தையும் விவாதத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தவறு நிகழ்ந்து விட்டது, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அவர் ஏற்கனவே பதவி நீட்டிப்பில் தான் இருக்கார். அவர் ஆல்ரெடி ஓய்வு பெற்று விட்டு விட்டார். தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் அவர் இங்கே வந்தார். தமிழ்நாடு அரசின் சார்பில் கேட்டு அவர் இங்கே வரவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் அவர் இங்கே நியமனம் செய்யப்பட்டார். அவருடைய பதவி காலம் என்பது முடிந்து விட்டது. இங்கே திறமை வாய்ந்த பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தலைமைச் செயலாளர் பொறுப்பை கொடுத்திருக்க முடியும். சிறந்த நிர்வாகத்தை அவர்கள் நடத்தி இருப்பார்கள். திறமை வாய்ந்த பல அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற போது ஏற்கனவே பதவி காலம் முடிந்த ஒரு அதிகாரியை எதற்காக பதவி நீட்டிப்பு கொடுக்க வேண்டும்? ஆகவே அவர் இப்போது இருப்பது என்பதே சட்டவிரோதமானது. ஆகவே உடனடியாக அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தீர்வு காண்பதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே எங்களுடைய அறிக்கைகள் மூலமாக அதான தெளிவுபடுத்தியிருக்கோம். இந்த சுற்றறிக்கை வெளிவருவதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் முதல் காரணம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம். எல்லா சுற்றறிக்கைகளிலும் அந்த கூட்டத்தை குறிப்பிட்டு தான் சுற்றறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள். தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற 28ஆம் தேதி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இது கேட்கப்படுகிறது என்கிற முறையில் தான் சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை செயலாளர் சுற்றறிக்கையாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வி ஆணையருடைய சுற்றறிக்கையாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் தலைமைச் செயலாளர் முதற்கொண்டு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி இந்த அரசுக்கான ஆதரவு என்பது ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் என்பது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அது எங்களுடைய அரசியல் ரீதியாக நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. இந்த ஆட்சி அமைவதற்கு ஆதரவு கொடுத்த கட்சியின் மீது இப்படித்தான் தலைமைச் செயலாளர் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர் என்ன நோக்கத்தோடு இங்கே தலைமைச் செயலாளராக இருக்கிறார் என்கிற இயல்பான சந்தேகம் என்பது எழுகிறது. ஆக இப்படிப்பட்ட நபர் தலைமைச் செயலாளராக நீடிப்பது என்பது தமிழ்நாட்டிலே ஒரு நிர்வாகம் சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவியாக இருக்காது. ஆகவே அவர் இங்கிருந்து அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும்.